சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள டீன் வரவேற்பு அறையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பெண் உதவியாளர் லேசான காயத்துடன் தப்பினார். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் முதல்வர் வரவேற்பு அறையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அந்த மருத்துவமனையின் பெண் உதவியாளர் லேசான காயத்துடன் தப்பியிருக்கிறார். அதாவது சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று முதல்வர் அரவிந்தின் அறை, அவர்தான் இந்த மருத்துவமனையின் டீனாக இருக்கிறார். அவரது வரவேற்பறையில் காவ்யா என்ற பெண் உதவியாளர் பணியில் இருந்தபோது அந்த அறையின் வெளியே இருக்கக்கூடிய கட்டிடத்தின் திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக அந்த காவ்யா என்ற உதவியாளர் உயிர் தப்பியிருக்கிறார். மேலும் மொத்த மேற்கூரையும் அந்த பெண் அடிப்பட்ட சில நிமிடங்களில் அங்கிருந்து சென்றவுடன் மொத்த மேற்கூரையும் இடிந்து விழுந்திருக்கிறது. இதனால் மருத்துவமனை வளாகம் முன்பு பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. இந்த பகுதியில் இந்த குறிப்பிட்ட இடத்தில் சிறிது நாட்களாக இந்த சீரமைக்கும் பணியானது நடைபெற்று வரும் நிலையில் வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த கட்டிடம் பாதுகாப்பாக தான் இருக்கிறதா என்று மூத்த பொறியாளர்கள் தற்போது ஆய்வானதை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் உள்ளே இருக்கக்கூடிய போலீசாரும் விசாரணை செய்து வருகிறார்கள். மருத்துவமனையின் முதல்வர் அலுவலகம் இடிந்து விழுந்தது இந்த மருத்துவமனையின் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாது காட்டுத்தீ போல் பரவி இருக்கிறது.